गीतायाः पठनं कृत्वा महात्म्यं नैव यः पठेत् वृथा पाठोपवेतस्य சிரம ஏவ ஹியுதாருத ஃப்ரூட் கீதையை படித்த பிறகு அதன் மகாத்மியத்தை மகத்துவத்தை படிக்காதவன் அவன் பாராயணமும் தேவையான பலனைத் தராமல் வீணாகும். ஆகையால் அத்தகையவனின் கீதா படிப்பு சிரமம் மட்டும் எனக் கூறப்படுகிறது. ஏதன் மகாத்மிய சம்யுக்தம் கீதாபியாசம் கரோதி யஃப் ச தத்பலம் அவாப்னோதி துர்லபாம் கதிமாப்னுயாச்சூட். இந்த மகாத்மியத்துடன் கீதா பாராயணத்தைச் செய்யும் ஒருவர் மேலே கூறப்பட்ட பலனையும் பெற்று அரிதான சத்கதியே மோட்சத்தை அடைவார். ஷூட் மகாத்மியமேதத்கீதாயா மயா புரோக்தம் சனாதனம் கீதாந்தே ச படேத்யஸ்து யதிக்தம் தத்பலம் லபேதே. ஹூட் சூதர் கூறினார், ஓ சௌனகாதி மகரிஷிகளே, இவ்வாறு சனாதனமான கீதா மகாத்மியத்தை நான் உங்களிடம் விளக்கினேன். இதை கீதாபாராயணத்திற்குப் பின் யார் படிக்கிறார்களோ அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட பலன்களைப் பெறுவர். ஷூட் இதி ஸ்ரீவராகபுராணே ஸ்ரீ கீதா மகாத்மியம் சம்பூர்ணம்.